பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம மதுரை ஸ்பெஷலில் அடுத்த ஐட்டமாக என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு காரசாரமான உருளைக்கிழங்கு குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு முதல்ல நம்ம பார்த்துடலாம். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 10 காஞ்ச மிளகா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் தனியா எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் ஜீரகம் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். இது வந்து வறுத்துட்டு அரைச்சதுக்கப்புறம் திரும்ப அந்த குழம்பு பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணுறதுக்கு தேவையான எண்ணெய் எடுத்திருக்கேன். அடுத்த செட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் என்னென்னா ஒரு 8 உருளைக்கிழங்கு அதை வந்து வேக வச்சு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், தோல் உரிச்சிட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 15 சின்ன வெங்காயம், அதை வந்து 4 கட் பண்ணி சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். இந்த சைஸ் புளியை வந்து நான் வந்து ரொம்ப ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ரொம்ப புளி தேவையில்லை, ஏன்னா நிறைய புளி நம்ம போட்டோம்னா அது ரொம்ப புளிச்சிட்டு ஒரு மாதிரி இருக்கும் குழம்பு. ஸோ இந்த சைஸ் புளி எடுத்திருக்கேன். இதை வந்து கரைச்சி புளி சாறு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து ஒரு கடாய் சூடு பண்ணியிருக்கோம். இந்த கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் எண்ணெய் விட்டுட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க தனியா அண்ட் காஞ்ச மிளகா அண்ட் சீரகம், இது மூணுத்தையுமே நம்ம போட்டு வறுக்க வேண்டியதுதான். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வர்ற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்க வேண்டியதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த அளவு வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கணும். இதை வந்து இப்போ நம்ம வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க போகிறோம். நல்ல நைஸாக வர அளவுக்கு அரைச்சிக்கோங்க. அப்படி ரொம்ப நைஸாக அரைக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஓரளவு நைஸாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி ஊற்றி மட்டும் அரைச்சிக்கோங்க, நிறைய தண்ணி ஊற்றக்கூடாது. ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் தண்ணி ஊற்றி அரைக்கணும். இப்போ நான் வந்து இதை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்ல மையாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா குழம்பெல்லாம் ஒரு மாதிரி மையாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிருக்கேன். ஸோ இந்தளவுக்கு அரைச்சிக்கணும். இதை அரைச்சதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம போக முடியும். ஸோ இந்த மாதிரி பார்த்துக்கோங்க, இந்தளவு அரைச்சிக்கணும். இந்த பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அதே கடாயை எடுத்து சூடு பண்ணிக்கிட்டு அதில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் கொஞ்சம் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட போகிறோம். ஜஸ்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் 2 டீஸ்பூன் போட போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடுகு உளுத்தம் பருப்பு பொரிஞ்சிட்ருக்கு. இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அந்த பேஸ்ட்டாக கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி ஒரு குழம்பு பதத்துக்கு கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் போட போகிறோம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் அந்த குழம்பு மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இதில் சேர்த்து நல்லா வதக்கிட போகிறோம். இந்த பக்குவத்துக்கு வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றி கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குழம்பு இதில் சேர்த்துடணும். இந்த தண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க, இந்த குழம்பு மாதிரி இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொதிக்க ஆரம்பித்த உடனே நம்ம வந்து புளி தண்ணி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம உருளைக்கிழங்கு எல்லாம் ஃபுல்லாக இதில் சேர்த்துக்க போகிறோம். இப்போ உப்பும் இதோட நம்ம சேர்த்துக்கிறோம், தேவையான அளவு உப்பு.
ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வரைக்கும் இதை நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சதுக்கப்புறம் எடுத்துகிட்டு அதில் புளி தண்ணி ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு கொதி வந்துருச்சு. ஒரு 3 மினிட்ஸ் 4 மினிட்ஸ் ஆச்சு. இப்போ நான் வந்து மூடி வச்சுருந்தேன். இப்போ நல்லா கொதி வந்ததுனால இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளி அதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இப்போ இதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் இதை நல்லா மூடி விட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா மூடி வச்சு நல்லா கொதி வர வரைக்கும் வச்சுருக்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இந்த அளவுக்கு கொதி வர்ற அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விடணும். இது இன்னும் கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இப்போ 5 மினிட்ஸ் ஆச்சு. இன்னொரு கொஞ்சம் நேரம் கொதிக்கணும். இது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிச்சிடாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் அப்பப்போ கிண்டி விட்டுக்கணும். இல்லைனா அடி பிடிச்சிரும். ஸோ நீங்கள் அந்த அப்பப்போ இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டு நல்ல ஒரு கடைசியாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். அந்த அளவுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். இந்த குழம்பு பார்த்திங்கன்னா நீங்கள் பண்ணும் போது நம்மளோட வீடே வந்து பயங்கர வாசமாக இருக்கும். ரொம்ப ஒரு வாசனையாக, ரொம்ப ஒரு ஃப்ளேவர் இருக்கும், ஒரு அரோமா இருக்கும். இது சாப்பிடும் போது நமக்கு பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். இந்த இந்த குழம்பு பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளோட வீட்டு கதவு திறந்த உடனே வீடு ஃபுல்லாக அந்த நறுமணம் வீசும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு 8 to 9 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் என்ன பண்ணுறேன், நல்லா கொதிச்சிருச்சு, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்துருச்சு, அது ருசியும் அதில் இறங்கிருச்சு. இப்போ வந்து நான் சும்மா ஒரு இறக்குற போது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் மட்டும் நல்லெண்ணெய் விட்டுக்கிறேன். நல்லெண்ணெய் விட்டுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் விட்டு ஆஃப் பண்ணி எடுத்துட்டோம்னா அந்த ஃப்ளேவர் வந்து இன்னும் நல்லா இருக்கும். இதே மாதிரி வந்து ஒரு குழம்பு வந்து நீங்கள் தக்காளி வச்சும் பண்ணலாம். இதுக்கு பேர் தான் உருளைக்கிழங்கு குழம்பே தவிர இந்த குழம்பு நீங்கள் வந்து நம்ம நார்மல் சாம்பார் பொடி போட்டு செய்கிற மாதிரியான உருளைக்கிழங்கு குழம்பு கிடையாது. இது இந்த மாதிரி அரைச்சி விடுறதுனால இதோட அரோமா வந்து ரொம்ப நல்லா இருக்கும். நீங்கள் வந்து சுட சுட சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையான ஒரு மதுரை ஸ்பெஷல் உருளைக்கிழங்கு குழம்பு நம்ம பண்ணியிருக்கோம். இது அரைச்சி விட்ட உருளைக்கிழங்கு குழம்பு. ஸோ இந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸை வந்து கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்னொரு நாள் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. பாய்.